Oasis Fertility on the launch of the largest ecosystem which we are building around sexual and reproductive health today with Dr. Vasundhara Jagannathan. Welcome, ma'am. இன்றைய தினம் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் டே, அதாவது பாலுறவு மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியம் விழிப்புணர்வு தினமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ள ஒரு தினம். இது மற்ற தினங்கள், பிரபலமான தினங்கள், அதாவது அன்னையர் தினம், மதர்ஸ் டே, உமன்ஸ் டே, அது மாதிரி அவ்வளோ பாப்புலர் டே இன்னும் மக்களிடையே இல்லை. நாங்கள் ஓஎஸ்எஸ் ஃபர்டிலிட்டி ஒரு பொதுவான ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷனாக சமுதாயத்துக்கு இந்த ஒரு தினத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் விழிப்புணர்வை கொடுக்க விரும்புகிறோம். இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களோட நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டலில் சில அஜெண்டாலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேல எந்த மாதிரி நம்ம டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும், அதாவது எப்படி சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ், சேஃப் செக்ஷுவல் ஹைஜீன் மெஷர்ஸ், எப்படி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், ஹெச்ஐவி அந்த மாதிரி டிசீசஸ் எப்படி குறைக்கிறது, எப்படி கர்ப்பிணி பெண்களோட இறப்பு, அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டி எப்படி குறைக்கிறது, இன்ஃபென்ட் மார்டாலிட்டி எப்படி குறைக்கிறது, எப்படி ஃபர்டிலிட்டி ரேட் முன்னாடி நல்லபடியாக இருந்தது இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருது நாள் ஆக ஆக, இதை எப்படி பேலன்ஸில் கொண்டு வருது அப்படின்ற சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு டார்கெட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அட் லார்ஜ் ஃபஸ்ட்டு சமுதாயத்தில் இதோட விழிப்புணர்வு வந்தால் தான் இந்த டார்கெட்ஸை எல்லாருமே சேர்ந்து பண்ணால் தான் இந்த டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த செக்ஷுவல் அண்ட் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் எப்படி கொண்டு வருது, எந்த வயசுலேருந்து கொண்டு வருது, யார் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்றதுலாம் சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் தான் இந்த ஒரு இதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். யார் அவங்க குழந்தையோட ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னா அவங்க பெற்றோர், அதாவது பேரண்ட்ஸ். ஸோ குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது ஆஸ் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, ஸ்ட்ரேஞ்சர்ஸோட எப்படி பழகுறது, யாராவது தவறு முறையில் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா அதை யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு இதோட அவேர்னஸை கொடுத்தாதான் குழந்தைகள் ஒரு தயக்கம் இல்லாத, பயம் இல்லாத, யார்கிட்ட அப்ரோச் பண்ணி இதை பற்றி சொல்லலான்றது அவங்க புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதாவது குழந்தைகள் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டேஜில் சயின்ஸ் படிக்கிறாங்க, பயாலஜி படிக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ் எப்படி க்ரோ ஆகுது, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதோட ஃபிசியாலஜி நார்மல் டெவலப்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும். இதுக்கப்புறமா பர்சனல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இன்டர்னல் பார்ட்ஸை எப்படி ஹைஜீனிக்காக வச்சுக்கணும், இந்த மாதிரி விழிப்புணர்வு ஸ்கூலில் க்ரியேட் பண்ணணும். ப்ளஸ் குழந்தைகள், பெண்கள் வயசுக்கு வந்த பிறகு, அதாவது மெனார்கி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மென்ஸ்ட்ரல் ஹைஜீனை எப்படி கடைப்பிடிக்கணும், எப்படி எல்லா குழந்தைகளும் சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்ணணும். அந்த காலத்தில் துணி உபயோகிச்சு நிறைய இன்ஃபெக்ஷன் வரதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி காமன் அவேர்னஸ் ஸ்கூல் லெவலில் இதை கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் க்ரியேட் பண்ணணும். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் ஹையர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் ஆல்சோ காலேஜ் லெவலில் சேஃப் செக்ஸ் ப்ராக்டிசஸ்னால் என்ன, செக்ஷுவல் ஹைஜீன்னா என்ன, இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் டீச்சர்ஸ் ஹேவ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஏஜ் கடந்த பிறகு ஒரு 21 to 30 இயர்ஸ் தான் ஐடியல் ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் ஆர் ஐடியல் ஏஜ் டு கெட் மேரிட், திருமணம் செய்வதற்கு ஒரு கரெக்டான ஒரு ஏஜ் குரூப்னு சொல்கிறோம். இது ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதே ரொம்ப டிலே பண்ணிகிட்டே இருக்காங்க. 30 வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கிறாங்க, 35 வயசுக்கு அப்புறம் பண்ணிக்கிறாங்க. நம்ம கரியர் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாள் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு நம்ம ஒரு 35 வயசு ஆனவங்க குழந்தை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் மக்களிடையே வந்திருக்கு. இதுக்கு மெயினாக நான் சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஏஜ் ஆக ஆக, அதாவது 30 வயசுக்கு மேலே ஆக ஆக அந்த கரு இருக்கிற தன்மை குறைஞ்சிட்டே வருது. அது பெண்மணியோட முட்டைகளோட குவாலிட்டி, அதோட ஜெனட்டிக் மேக்கப் எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த டைமில் அவங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்தால் கூட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு பயாலஜிக்கல் கிளாக், அதாவது ஒரு ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணுற டைம் 21 to 30 இயர்ஸ்னு புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நம்ம 1950 பார்த்தோம்னா இந்த ஃபர்டிலிட்டி ரேட்னு சொல்கிறது 6 இருந்தது, இப்போ இன்றைய காலத்தில் 2.1 குறைஞ்சிட்டே வருது. ஸோ இது ஒரு ரொம்ப அலார்மிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதுக்கான அவேர்னஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரைட் ஏஜ் ஆஃப் மேரேஜ், ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்குள்ளே குழந்தை பெற்றுக்கணுன்ற ஒரு அவேர்னஸ். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்ற போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ப்ராப்ளம் ஒரு சமமான காரணம், ஒருத்தருக்கு அதிகமும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இருக்கிறது கிடையாது. அண்ட்
எப்படி வந்து ஒரு ஹெசிடேஷன், தயக்கம் இல்லாத டாக்டர்ஸ் கிட்ட போய் அவங்களோட செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஆண்களா இருந்தா அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓப்பனா வந்து ஃப்ரீயா பேசுறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வேணும். ஒரு தயக்கம் இருந்தா அவங்களால ட்ரீட்மெண்ட்டுக்கு வர முடியாது. ஸோ அவங்க வந்து ஃப்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி சமுதாயத்துல குழந்தைகள் இல்லை அப்படின்றவங்க ரொம்ப மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேங்கிறாங்க, கல்யாணத்துக்கு போனா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க வந்து தனிமைப்பட்டவங்க இல்லைன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் எப்படி ஒரு க்ரானிக் டிசீஸாக நம்ம எல்லார் வீட்லையும் பார்க்குறோமோ, இன்றைய காலகட்டத்தில் 6 தம்பதிகளில் ஒரு தம்பதிக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு தனிமைப்பட்டவங்க இல்லை. அவங்க முன் வந்து அவங்களோட ப்ராப்ளம் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணால் இதுக்கான தீர்வு அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஏஜ்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து சாதாரணமா கல்யாணம் ஆனா ஒரு வருஷம் நார்மல் தாம்பத்தியத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா போதுன்றது வந்து ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் இருக்கிறது. பட் இது எல்லாருக்குமே பொருந்தாது. அதாவது சில பேருக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் முன்னாடி. அதாவது அவங்களுக்கு ரத்த கட்டி பிரச்சனை இருக்கலாம், இல்ல ஓவரிலயோ யூட்ரஸ்லயோ சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்ல ஆண்களுக்கு விரையே இல்லாத இருந்திருக்கலாம், இல்ல விரையில சர்ஜரி நடந்திருக்கலாம். இந்த மாதிரி இல்லைன்னா கேன்சருக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கலாம், இல்லை கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு வருட காலன்றது வந்து பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அவங்க திருமணம் ஆன உடனேயே மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் பார்க்கறது தான் நல்லது. இப்போ நான் சில பேஷண்ட்ஸ்லாம் கேன்சர் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் சொல்றது வந்து இப்போ வந்து ரொம்ப ப்ராக்ரஸ் ஆன ஒரு ஃபீல்ட். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிரணுக்களை வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்க முடியும். அதாவது ஒரு ஸ்பெர்ம், அதாவது உயிரணுவோ இல்லை முட்டையோ சேமிச்சு வச்சுக்க முடியும். இல்லை அதை கருவாக்கி நம்ம வந்து கிரையோ ப்ரிசர்வேஷன், எம்பியோ கிரையோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸையும் நம்மளால பண்ண முடியும். எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம காமனாக கேட்கறது வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி. ஸோ இதெல்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இந்த முட்டைகளோ இல்லை அணுக்களோ பர்மனெண்ட்டாக டேமேஜ் காஸ் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம வெயிட் பண்ணாத இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடியே சேமிச்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அவங்களால ப்ரெக்னென்சியோ ஃபேமிலியோ கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக மக்களிடையே இருக்கலாம். மூணாவது, ஆண்களுக்கு வந்து ஏசுஸ்பெர்மியான்ற ஒரு ப்ராப்ளம், அதாவது அணுக்களே இல்லாத ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த காலத்துல அணுக்கள் இல்லை அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அதாவது ஒன்று அவங்க டோனர் அணுக்கள் எடுத்து உள்ள செலுத்துற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், இல்லைன்னா தத்தெடுத்துப்பாங்க, அடாப்ஷன் போய்ப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ரொம்ப வந்ததுனால நம்மளால ஓன் பயாலஜிக்கல் மெட்டீரியல், அதாவது அவங்களோட சொந்த உயிரணுக்களை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. டீசா, மைக்ரோ டீசா போன்ற ப்ரொசீஜர் மூலமா ஏசுஸ்பெர்மியா அணுக்களே இல்லாதவங்களுக்கு கூட அவங்களோட ஓன் அணுக்களால் குழந்தைகள் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்லாம் கண்டிப்பாக இந்த ஏஜ்ல இருந்தால் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன் வந்து சக்ஸஸ் ரேட்டை பெற முடியும். மூணாவது ஸ்டேஜ்னு சொல்ல வர்றது வந்து கொஞ்சம் வந்து எல்டர்லி பீப்புள், அவங்களுக்கு வந்து 45, 50 இந்த மாதிரி ஏஜ் குரூப்ல அவங்களோட யூட்ரஸை எப்படி மற்ற கேன்சர் போன்றவையோ இல்லை பிரெஸ்ட் ப்ராப்ளம், ஏதாவது பிரெஸ்ட் கேன்சர் அந்த மாதிரி டிசீசஸ்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியுன்ற அவேர்னஸ் ரொம்ப வேணும் நம்ம சமுதாயத்தில். அதாவது இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எல்லாருமே கற்றுத்தரணும். மாதம் பெண்கள் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணி அதில் ஏதாவது கட்டியோ இல்லை ஏதாவது ஒரு மாற்றமோ வந்ததுன்னா மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சையை வேகமாக பெறுறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தட். ஸோ சிம்பிள் மெத்தட், இது எப்படி பண்ணணும். ரெண்டாவது, பேப்ஸ்மியர் அப்படின்ற வந்து கர்ப்பப்பை வாயில புற்றுநோய் வராத தவிர்க்கிறது. இது மாதிரி ஒரு பேப்ஸ்மியர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணால் ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்மளால ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டயக்னோஸ் பண்ணி ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், செக்ஷுவல் ஹெல்த்ன்றது யூஸ்வலி பிகின்ஸ் இன் சைல்ட்ஹுட் அண்ட் கோஸ் அப் டு ஓல்ட் ஏஜ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நாங்கள் வந்து சமுதாயத்துக்கு சொல்ல விரும்புகிறோம். இன்றைய தினத்தில் we have also launched a digital platform called Sexual Health Awareness Day.org. இந்த பிளாட்ஃபார்முக்கு போய் எல்லாருமே வந்து ஒரு உறுதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவேர்னஸை நான் வந்து சமுதாயத்துக்கு கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றத உறுதி எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு போகும்போது உங்களுக்கு நெசசரி இன்ஃபர்மேஷன், சயின்டிஃபிக் அட்வைஸ், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யாரெல்லாம் இந்த பிளெட்ஜ் எடுத்துக்கலாம், இந்த உறுதி எடுத்துக்கலாம் அப்படின்னா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் இந்த பிளெட்ஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அதை தவிர சோஷியல் ஒர்க்கர்ஸ், என்ஜிஓஸ், டீச்சர்ஸ், காமன் பப்ளிக் கூட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்முக்கு போய் அடிக்வேட் நாலேஜ் அண்ட் கைடன்ஸ் உங்களுக்கு இதுலேருந்து கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
ஹேஷ்டேக் வீக்கெண்ட் கன்சீவ்னு ஒரு இது இருக்கும். அது வந்து மெயின் கான்செப்ட் என்னன்னா ஹோல் இன்ஃபர்டிலிட்டி குழந்தை பெறாத இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே கூடி அவங்களோட காமன் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை டிஸ்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் செகண்ட் ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். ஸோ அவங்க தனிமைப்பட்டவங்க இல்லை, அவங்களோட ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு சேஃப் செக்யூர் எக்கோ சிஸ்டம் மாதிரி இது ஒரு டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கூட நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணலாம். ஹேஷ்டேக் வீக்கெண்ட் கன்சீவ்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம். ஓவரால் ஒரு அவேர்னஸ் டே இன்னைக்கு. இதனால வந்து நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், இது வந்து ஜஸ்ட் அவேர்னஸ் கம்மியா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து தயங்குறாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்து கேட்கணும். ஸோ அதனால நம்ம வந்து தனிமைப்பட்டவங்க இல்லை, இது வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய தீர்வு இருக்கு. இந்த காலகட்டத்தில் லாட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் மோர்ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே சம ப்ராப்ளம்ஸ் இந்த பங்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு புரிஞ்சுட்டாங்களே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ல சக்ஸஸ் அடையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. லைஃப் ஸ்டைல் இஷ்யூ. ஸோ அதனால இது வந்து காலேஜ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லேருந்து லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அவங்க டயட் எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க 60-65% ஒபிஸாக இருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒபிசிட்டினால ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால அவங்களுக்கு அந்த மாதவிடாய் கழி போகுது, எக் ரிலீஸ் சரியாக ஆக மாட்டேங்குது. நீர்க்கட்டி ப்ராப்ளம்னா என்னன்றது அவேர்னஸ் ஃப்ரம் ஸ்கூல் டு காலேஜ்லேயே அவங்களுக்கு கொடுத்தா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணிக்கணும், டயட் எப்படிலாம் எடுத்துக்கணும், இந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து பேலன்ஸ்டு மீல், இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொடுத்தாலே வந்து லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேன் பி டேக்கிள். கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னன்சி போஸ்ட்போன் பண்ணக்கூடாதுன்ற அவேர்னஸும் முன்னாடியே கொடுக்கும். நிறைய பேர் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. பட் நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடக்காததுனால கல்யாணம் ஆனவுடனே அவங்க வந்து செக் பண்ணிக்கணும் எப்போ ஓவலேஷன் நடக்குது அப்படின்றத வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக குழந்தை பிறகு அந்த எடுத்துட்டா இந்த ஆர்கன்ஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் அ பேலன்ஸ். எது அவாய்ட் பண்ணணுன்றதை புரிஞ்சுக்கணும், எது நம்ம நிறைய எடுத்துக்க கூடாது, எது அக்கேஷனலாக சாப்பிடணும், அந்த மாதிரி இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும், மட்டன் பீஃப் இது அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸு அந்த மாதிரி இருக்கிற பர்கர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தி பேலன்ஸ் மீல் எடுத்துக்கிறது தான் பெட்டர். It is a true hashtag. We have to go and share our. எஸ், நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ப்ளஸ் உங்களோட காமன் ப்ராப்ளம்ஸ் இல்லை மெனி பீப்புள் ஒரு பிளாக் மாதிரி அது. ஸோ அதனால அதில் வந்து ஃபர்டிலிட்டி எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸ் கூட பேஷண்ட்ஸ்க்கு கிடைக்கலாம். ஸோ அவங்களோட ஈச் ஒன் ஆஃப் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் கேன் பி ஷேர். ஸோ அதில் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக வந்து தெரியணும் தட் இந்த ஃபெசிலிட்டி இப்படி இருக்குது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலான்றது தான். வணக்கம், நான் டாக்டர் வசுந்தரா ஜெகநாதன், கிளினிக்கல் ஹெட் அண்ட் சீனியர் ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட் அட் OASIS ஃபர்டிலிட்டி அண்ணா நகர் சென்னையிலேருந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினம் செக்ஷுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அவேர்னஸ் டே, அதாவது பாலுறவு மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு தினம். இன்றைய தினத்தில் ஹேஷ்டேக் வீக்கெண்ட் கன்சீவ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த் அவேர்னஸ் day.orgன்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னையோட நோக்கம் என்னன்றதை நான் வந்து டீப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த செக்ஷுவல் ஹெல்த் அவேர்னஸ் எப்படி பப்ளிக் கொண்டு வருது, இந்த செக்ஷுவல் எஜுகேஷன், சேஃப் ஹெல்த் செக்ஷுவல் ப்ராக்டிசஸ், அதுக்கப்புறம் எப்படி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸை குறைக்கிறது, ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி ஆக்சஸ் எல்லாருக்கும் கொண்டு வருது, அண்ட் ஆல்சோ எப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், எந்த வயதுக்குள்ளே அவங்க வந்து மருத்துவரை அணுகணும், சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரணும் சமுதாயத்தில், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் எப்படி குறைக்கணும், அதே மாதிரி எல்லாருக்கும் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர், மெட்டர்னல் மார்டாலிட்டி எப்படி குறைக்கணும், ஆக்சஸ் டு டெலிவரி எல்லாருக்கும் இருக்கணும், இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி எல்லாருக்கும் இருக்கணும், அண்ட் சில பேருக்கு வந்து அட்வான்ஸ்டு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்னா என்ன, அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எப்படி அவங்களோட உயிரணுக்கள் அதாவது முட்டைகளோ இல்லை கருவி க்ரையோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்க முடியும், எப்போ எந்த வயதுக்குள்ள குழந்தை ப்ரெக்னென்சி வந்தால் அது நமக்கு சக்ஸஸ் ரேட்டை கொண்டு வரும், ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்போ போகணும் அப்படின்ற சில விழிப்புணர்வுகள்லாம் நாங்கள் இந்த டேயில் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ப்ளஸ் ஒரு கேன்சரோட பேர்டன் சொசைட்டியில் எப்படி குறைக்கிறது இந்த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், இல்லை கர்ப்பப்பை வாயோட புற்றுநோயை குறைக்கிறது, அதாவது பேப்ஸ்மியர் போன்ற ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் மூலமாக எப்படி கேன்சர் பேர்டனை சொசைட்டியில் குறைக்கிறது அப்படின்ற விழிப்புணர்வையும் இன்றைய தினத்தில் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறோம். தேங்க்யூ.